ஹலோ ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த எலெக்ஷன் ரிசல்ட், அங்கே நடந்த ஒரு ட்விஸ்ட் டர்ன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு நம்ம ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஒரு பெரிய ஹியூஜ் மார்ஜினில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இன்னொரு 10 சீட்டு தான் இருக்குது ஆட்சி அஃபிஷியலாக பிடிக்கிறதுக்கு. அது கூட ஏதாவது ஒரு கூட்டணி கட்சிகள் வேறு கட்சிக்கிட்டு இருந்து இவங்க ஆதரவு கேட்டு வாங்கிடுவாங்க. பட் இதில் பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, ஈவன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக கிட்டத்தட்ட நான் டிவிகேல இருக்கேன், ஒரு பொறுப்புலேயே இருக்கேன். நிறைய நம்ம உட்காந்து இறங்கி கிரவுண்ட் ஒர்க்கும் நிறைய பேர் பார்க்குறோம். நம்மளை விடையும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி கிரவுண்ட் ஒர்க் பார்த்தாங்க இந்த டிவிகேக்காக இந்த கேம்பெயினில். அவங்களுக்குலாம் ஒரு பெரிய சல்யூட். அவங்களாம் ரொம்ப சின்ன சின்ன பசங்க. நான் சின்ன பசங்களாம் நான் எல்லாமே 18 வயசுக்கு மேலே தான். பட் ஒரு 20-21 வயசு பசங்க யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ இறங்கி வந்து ஒவ்வொரு வீடாக போய் ஓட்டு கேட்கறதுலேருந்து அவ்வளோ பண்ணாங்க. அவ்வளோ நல்ல விஷயங்கள் நிறையா அந்த ஏரியாவுக்கு என்ன தேவையோ அவங்களால முடிஞ்ச சக்திக்கு ஏற்ற மாதிரி பண்ணாங்க. அது எல்லாம் தான் இப்போ மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கொடுத்து ஓட்டா மாதிரி இப்போ நம்ம தளபதி சிஎம் ஆயிருக்காரு. டிவிகேக்கு இவ்வளோ ஓட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 108 சீட்டு கிட்ட நம்ம வின் பண்ணியிருக்கோம். மெயின் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து மக்களோட சேஞ்சஸ் தான். ஏன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இது வரைக்கும் நான் எந்த ஒரு கட்சியில் இருந்ததில்ல. முதல்ல நான் இருந்த கட்சி டிவிகே தான். இந்த 2 வருஷமா டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இந்த 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பாலிடிக்ஸ் பிடிக்காது. ஏன்னா அதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. அப்போ இருந்த எந்த கட்சியுமே சரி கிடையாது. இப்போ வரைக்குமே இப்போ வந்து புது கட்சியை தவிர, இப்போ டிவிகே தவிர இதுக்கு முன்னாடி எந்த கட்சியுமே சரியில்லைன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் அரசியலே பேசாமல் அரசியலுக்குள்ளே போகணும், யாருக்கோ ஓட்டு போகணுன்றதுக்காக ஒருத்தர் போட்டு வந்த காலம்லாம் இருக்குது. பட் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு தமிழ்நாட்டை, ஒரு பக்காவான ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க தளபதி வந்திருக்காரு அப்படின்னு அவர் கட்சி ஆரம்பித்தோடனே ஸ்டார்டிங் ஃப்ரம் டே ஒன்லேருந்து அவ்வளோ சப்போர்ட்டாக நான் அவ்வளோ இதோட ஸ்ட்ராங்காக இருந்தேன். என்ன மாதிரி நிறைய பேர் நம்ம கழக தோழர்கள் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே நீங்கள் எல்லாருமே சுற்றி இருந்திருப்பீங்க. அவருக்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக தளபதி ஜெயிப்பான்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்திருப்பீங்க. பட் எனக்கு ரொம்ப அதீத நம்பிக்கை இருந்தது. ப்ளஸ் அந்த ஒரு எக்ஸிட் போல்லாம் ரிசல்ட் வந்தோன்னா அந்த மைஆக்சிஸ் இந்தியாவோட இதெல்லாம் வரும்போது எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் அதிகமாகி போச்சு. அதே நிறைய பேர் சும்மா எக்ஸிட் போல்லாம் நம்பாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நானும் பார்த்துருந்தேன். இது வந்து என்ன 10 சீட்டு ஜெயிப்பாரா 5 சீட்டு ஜெயிப்பாரா அப்படி அதுக்கு மேலே ஜெயிச்சாருன்னா நான் வந்து இனிமேல் அரசியல் பேசுறதே விட்டுறேன்னு நம்ம ரங்கராஜ் பாண்டியெல்லாம் சொன்னார். அவருக்கு வந்து நான் இப்போ வந்து ஹாப்பியாக சொல்லிடுறேன், ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் லைஃப் சார். கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் அரசியல் பேசுறதை விட்டு ரிட்டையர்ட் ஆகிடுங்க. நீங்கள் சொன்னால் பார்க்க காப்பாற்றுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிரசாந்த், நம்ம யூடியூபர் ரிவ்யூவர் பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சுக்கிட்டாரு. அவர் வந்து 10 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சா நான் மொட்டை அடிச்சுப்பேன் அப்படின்லாம் சொன்னார். இன்னும் யார் எவ்வளோ வாக்குகள்லாம் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே தவிடபடியாக ஆயிருக்கு. நிறைய பேர் பேசினவங்களாம் இப்போ ஆளே காணும். ஈவன் நானே பார்த்தீங்கன்னா பர்சனலாக என்கிட்ட நிறைய பேர் பேசினாங்க, ஒரு 5 தொகுதி 4 தொகுதிக்கு மேலே ஜெயிக்கட்டும், அதுக்கு மேலே ஜெயிச்சாலும் நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், இது பண்ணிடுறேன் அது பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னவங்களாம் இப்போ ஆளே காணும். எல்லாரும் ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் இருந்தாங்க. ஏன்னா அவங்க கட்சியை பற்றி எதுவுமே தெரியாமல் ஓவர் கான்ஃபிடென்ட். ஈவன் நீங்கள் ஒரு டிஎம்கே வரட்டும் அவங்க ஹிஸ்ட்ரி, அவங்க இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே நீங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணாமல் வேணாமான்னு தோணும். என்னதான் உங்கள் கட்சி லாயலாக இருந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் இந்த மாதிரி வந்து ஓவராக அந்த ஒரு வார்த்தைலாம் வரக்கூடாது. நான் 150 சீட்டு ஜெயிப்பேன் 200 சீட்டு ஜெயிப்பேன், நீங்களும் ஒன்றுமே ஜெயிக்க மாட்டீங்க புது கட்சின்றது. ஏன்னா ஏதோ ஒரு எரர் இருந்ததுனால தான் மக்கள் எல்லாமே புது மாற்றம் வேணும்ன்றது இங்கே ஓட் போட்டிருக்காங்க. இங்கே போட்டவங்க எல்லாருமே தளபதி ஃபேன்ஸு, கட்சியில் இருந்தவங்க, ஃபேமிலி, அவங்களோட நியூட்ரல் பீப்புள் நிறைய பேரோட ஓட்டு இந்த வாட்டி விழுந்திருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது. ஸோ ஒரு தொகுதியில் ஒரு பெரிய மார்ஜினில் நம்ம வின் பண்ணியிருக்கோம். எங்கேயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டே இழக்கல. அந்தளவுக்கு நம்ம ஒரு இவ்வளோ ஹியூஜ் மார்ஜினில் நம்ம வின் பண்ண காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட ஒரு நியூட்ரல் பீப்புளோட ஓட்டு அது கண்டிப்பாக அதிகமாகவே விழுந்திருக்கு. நான் நிறைய இடத்துல பார்த்தேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎம்கே இடம்கே ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் அந்த 2 ஓட்டுமே வந்து இங்கே தளபதிக்கு ஸ்பிளிட் ஆகி நிறையாவே வந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ தொகுதியில் இப்படி நம்ம வின் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன். எல்லாம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இவரோட மேனிஃபெஸ்டோ எல்லாமே தெளிவாக இருக்குது. பட் வெளியும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் ஒரு மாதிரி பேசிட்டு தான் இருப்பாங்க. இப்போ அவர் சாட்டை துறைமுருகன் அவர்லாம் ஓவராக பேசியிருந்தாரு. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா அவர் அந்த யூடியூபர் சாட்டை துறைமுருகன் அடங்குவாருன்னு பார்த்தா நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு. அவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு கேஸில் அவர் உள்ளே போகிறதோ உறுதி தான். பட் அதை பற்றி நம்ம பேச வேணாம். அவர்லாம் நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியே சொல்லியிருக்காரு, இந்த ஒரு சில இதுங்களை பற்றிலாம் நம்ம மதிக்கூட கூடாது, அவங்களாம் நம்ம இது கால் தூசி கூட இல்லை அப்படின்னு தளபதி. அந்த மாதிரி தான் இவங்களும் நம்ம கண்டுக்கூட கூடாது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் நான் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே எந்த பெரிய பிரச்சனைகளும் அவங்க பண்ணல. ஸோ கலவரம் சண்டை அந்த மாதிரிலாம் போகலாம் ரொம்ப டீசெண்டாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசியல் நாகரிகம் கருதி எல்லாருமே வந்து ரொம்ப டீசெண்டாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து இன்னும் வந்து ஒரு 10 சீட்டு தேவைப்படுது. நான் இப்போ பார்த்த வரைக்கும் நமக்கு கிடைச்ச ஒரு அன்அஃபிஷியல் அப்டேட் வரைக்கும் இது எதுவும் அஃபிஷியல் இன்னும் வரல. எல்லாமே ஒரு அன்அஃபிஷியல் அப்டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், இடதுசாரி, இந்தியன் கம்யூனிஸ்ட், பாமக இவங்க எல்லாருமே நம்ம கூட சேர போகிறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். ஸோ விடுதலை சிறுத்தை கூட பை லாஸ்ட் சான்ஸ் அவங்க உள்ள வர சான்ஸ் இருக்குது. அவங்க வந்தால் பாமக வர மாட்டாங்க. 2 பேர் யாராவது ஒருத்தர் தான் வருவாங்க. அது மட்டும் ஒரு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு 3 நாள் கூட்டணி கட்சிகளை வச்சு இன்னொரு 3-4 டேஸ்க்குள்ளே தளபதி அனௌன்ஸ் பண்ணிடுவார். எப்படின்னா நமக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுப்பாங்க. இந்த 2-3 டேஸ்க்குள்ளே தளபதி அனௌன்ஸ் பண்ணி அவர் வந்து பதவியேற்பு விழா ஏற்பாடு பண்ணிடுவார்.
இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கனவுல கூட கண்டதில்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லணும். உண்மையிலே இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்துமே அது வந்து ரொம்ப ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்தது. ஆஹா, தளபதி பிடிச்சாரு ஆச்சு அப்படின்னும் போது அது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஒரு 35% ஓட்டு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவர் எம்ஜிஆரே ஒரு 32% ஓட்டு தான் வந்து வாங்கியிருந்தாரு. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் வின் பண்ணப்போ ஒரு 50 years பேக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு 35% ஓட்டு வாங்கி மார்ஜினில் வின் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய மார்ஜின். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்டிஆர் 46%ல் அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே வாங்கினாரு. அதுக்கடுத்து நம்ம தளபதி தான். ப்ளஸ் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு. ப்ளஸ் வந்து ஒரு அவர் வாங்கின மெஜாரிட்டிஸ்லாம் அந்த மாதிரியான ஒரு மெஜாரிட்டிஸ். உண்மையாக இதெல்லாம் வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்கல. அவ்வளோ ஆட்சி மாற்றதுக்காக எல்லாரும் பண்ண விஷயம் தான். இதுலேயே நான் சில விஷயங்கள் நான் வந்து பார்த்தேன். சில இந்த சோஷியல் மீடியாவில் மெயின் திங் அதை பற்றி நான் பேசணும். சோஷியல் மீடியாவில் இப்போ இந்த வீடியோ எடுக்கிற முன்னாடி வரைக்கும் நான் சும்மா ரேண்டமாக ஒரு ஃபோன் எடுத்துலாம் ஸ்க்ரால் பண்ணுவோம் பாருங்க. ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியோ எதை பார்க்கும் போதும் எல்லாம் இருக்க சின்ன பசங்க ஒரு 28-30 வயசு பசங்க, 35 வயசு பசங்க, எல்லாம் நம்ம ஏஜுக்கு மேலே இருக்க பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச பசங்க. என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஆஃபீஸ் கொலீக், பழைய ஆஃபீஸ் கொலீக், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் இந்த இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கிறாங்கன்னா ரொம்ப பெரிய இன்டெலெக்சுவலான ஆளுங்க மாதிரி. ஆஹா, டிஎம்கேவை தோக்கடிச்சிங்களா, ஒரு ஆக்டர் பின்னாடி போறீங்களே, தமிழ்நாடு இப்படி போகுது, இது பார்த்தீங்கன்னா நம்மளாம் தமிழ் சங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு சில லூசுங்க உதவிகள் சொல்லுது. இதெல்லாம் நான் என்ன சொல்றது, அதெல்லாம் நமக்கு பார்த்தா கடுப்பாக தான் இருக்குது. அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போகணும். கண்டிப்பாக என் ஸ்டேட்டஸ்ல, என் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இருக்க மாதிரி உங்கள் ஸ்டேட்டஸ், உங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வைப்பாங்க. இவங்களாம் பெரிய இன்டெலெக்சுவல் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அவங்களாம் கண்டுக்காதீங்க. அவங்களாம் கால் தூசி கூட கிடையாது நினச்சிட்டு ஜஸ்ட் போயிட்டு இருங்க. அவங்க ஆக்சுவலாக உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருப்பாங்க. அவங்க கூட நீங்கள் சண்டை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இழந்துக்காதீங்க. அது நீங்கள் ரெஸ்பாண்ட் கூட பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களாம் கொஞ்ச நாள் தெரிஞ்சிருவாங்க. இப்போ நம்ம கொடுக்க போகிற ஒரு நல்லாட்சியை பார்த்து. ஏன்னா இப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு பதவியேற்பே எடுத்து ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு இவங்க ஆட்சி எப்படி கொடுப்பாங்க தெரியாது, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தளபதி வந்து ஒரு நல்லாட்சியை கொடுக்க போறாரு தமிழ்நாட்டில். இதை வந்து நம்ம இந்தியாவே சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க போறாங்க. மக்கள் வாய போகிறது இந்த மாதிரியான ஒரு ஆட்சியை தளபதி கொடுக்குறாருன்றது கண்டிப்பாக கொடுப்பாரு. அவருக்கே இருக்க இந்த எம்எல்ஏஸ், அவருக்கே இருக்க இப்போ எங்களை மாதிரியான ஆளுகள் எல்லாரும் வந்து கண்டிப்பாக அதுக்கான ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக ஒரு ரொம்ப வந்து ஒரு மெச்சூர்டா பிஹேவ் பண்ணி கட்சியை வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னும் சூப்பரா வந்து மக்களுக்கு எவ்வளவு சர்வ் பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். கண்டிப்பா முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த தற்கூரிஸ் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அது வந்து டிவி கே பீப்புள் தற்கூரிஸ் கிடையாது. அது கண்டிப்பா இந்த ஆட்சியில எல்லாரும் பார்ப்பீங்க. இனிமே எல்லாருக்கும் ஒரு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்ப சும்மா அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இவனா அது ஒரு நீங்க இந்த ஒரு தமிழ்நாட்டை நீங்கள் ஆளுறதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னா நீங்கள் வந்தால் தான் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் ஒரு இப்போ உங்களோட வேலையை எடுத்துட்டீங்கன்னா கூட இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக போய் உங்களுக்கு அந்த ஒரு சான்ஸை கொடுத்தா தான் அங்கே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு பேக்கேஜ் வாங்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்க உங்களை கூப்பிட்டு எனக்கு வந்து நீங்கள் ஜாப் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப் நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் கொடுக்க மாட்டான். அதுதான் இதுக்கான ரீசன். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் நம்ம எடுத்தோம்னா இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப லெந்தியாக போகும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு டீசென்ட் எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு டீசென்ட் இடத்துல நம்ம வின் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து டெபாசிட்டும் நம்ம வந்து எங்கேயுமே இழக்கல. அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். இத்தனை நாளாக டிஎம்கேவோட ஃபோர்ட்டுன்னு சொல்கிற சென்னையில் 16 தொகுதியில் 14 தொகுதி அடித்து நம்ம இனிமேல் டிவிகே ஃபோர்ட் ஆக்கியிருக்கோம். அதேமாதிரி திருச்சி, வேலூர், கோயம்புத்தூர் இதெல்லாம் முன்ன திருச்சி, வேலூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கே ஃபோர்ட்டுன்னு வாங்க. அங்கேயே ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் சீட்ஸ் நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம் டிவிகே. இனிமேல் அது நம்ம ஃபோர்ட் தான். மெயினாக அந்த சவுத் தமிழ்நாட்டில் இருக்க ஓட்ஸ் தான் கொஞ்சம் டிஎம்கே ஐடிஎம்கே எக்ஸ்பிளிட் ஆயிருக்கு. மற்றபடி இந்த சைடில் இருக்க டெல்டாலையும் கொஞ்சம் இந்த டிஎம்கே ஐடிஎம்கே எக்ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசப்ஷன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், நானே ஓட்டு போடுங்கன்னு சொன்னவங்களை தவிர இன்னும் நிறைய பேர் இவங்களாம் போட மாட்டாங்கன்னு நான் நினைச்சவங்களாம் ஓட்டு போட்டிருக்காங்க. ஈவன் எங்கள் தொகுதியிலே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வரைக்கும் வெறும் ஏடிஎம்கே மட்டும்தான் ஜெயிக்கும். ஒரு 1-2 வாட்டி டிஎம்கேவும் ஜெயிச்சிருக்கு. இவங்களை தவிர வேறு யாரும் தொட்டதே இல்லை. பட் இந்த வாட்டி அவங்க எல்லாருமே சேர்ந்து டிவிகே ஓட்டு போட்டிருக்காங்க. ஈவன் டிஎம்கே ஐடிஎம்கே பீப்புளே ஓட்டு போட்டது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வாய்ப்புன்னு சொல்ல மாட்டாங்க. பட் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அவங்களாம் போட்டிருக்காங்க போது எல்லாம் ஒரு நல்ல ஆட்சி, நல்ல மாற்றத்துக்காக தான் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம கட்சியில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய யங் எம்எல்ஏஸ் இப்போ இருக்காங்க. வந்து அவங்களாம் கண்டிப்பாக நல்லா துடிப்போட வேலை பார்த்து நல்ல ஆட்சி அமைச்சு நல்லபடியாக மக்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த தமிழ்நாடு மாதிரி இப்போ இருக்காது. கண்டிப்பாக இந்த கரப்டட் தமிழ்நாடு போயிடும். தளபதி அந்த மாதிரி கரப்ட் பண்ணுற யாரையுமே அவ்வளோ ஈஸியெல்லாம் வச்சுக்க மாட்டார். கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுத்து இந்த கட்சி எந்த அளவுக்கு இன்னும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு நல்லபடியாக மக்களுக்கு சர்வ் பண்ண முடியுமோ அவங்களோட ப்ராப்ளமை அது மாதிரி அவரோட மேனிஃபெஸ்டோ ஒன்றா அச்சீவ் பண்ண கொண்டு வருவார். ஏன்னா நமக்கு டெப்யூட்டி சிஎம் கேண்டிடேட் யாருன்னு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 10 சீட்டை எப்படி இருந்தாலும் ஃபில் பண்ணிடுவாங்க. ஒரு 2-3 டேஸ்க்குள்ள ஆதரவு கொடுக்க கண்டிப்பாக கட்சிகள் நம்ம கூட வருவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு மாதிரி வந்து எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் நேற்று நாள் நடந்தது. எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்தது. என்னால் நேற்று வீடியோ போட முடியல. ஃபுல்லாக இந்த கட்சிகள் அப்படி இப்படின்னு அந்த ஒரு கொண்டாட்டத்துலேயே அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டேன். சுற்றி எல்லாருமே ஒரு ஏரியாவில் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. எனக்கு கொண்டாடுறவங்களாம் பார்க்கும்போது
இத்தனை பேராடா டிவிக்கு ஆதரவாக இவ்வளோ பேர் இருந்தீங்க, ஏன்னா இருந்தாங்கன்றது எனக்கு தெரியும். பட் ஆனால் இந்த மாதிரி நம்ம லைவாக நம்ம இவ்வளோ இடத்துல பார்த்துக்கல. நம்ம கூட்டத்தை பார்த்துருப்போம், தளபதி வந்த கூட்டங்கள் அதெல்லாம் பார்த்துருப்போம். நேற்று நான் ஒரு ஏரியாவாக போய் பட்டாசு நான் வெடிக்கும் போது அங்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. மக்கள் எல்லாம் அவ்வளோ கொண்டாடுறாங்க. இந்த புதுசாக அவ்வளோ அழகாக வந்து தளபதி ரிசீவ் பண்ணுறாங்க, அவரை வரவேற்றிருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அவர் தமிழ்நாட்டின் தங்க மகன். கண்டிப்பா இப்போ வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த சினி இண்டஸ்ட்ரியில இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போடுறாங்க. ஆனா இதே சினி இண்டஸ்ட்ரி அவரோட ஜனநாயகன் படத்தை முடக்கும்போது எல்லாரும் வாய பொத்திருந்தாங்க, ஏன்னா அரசியல் இதுக்கு பயந்து. இனிமே பிரச்சனை இல்லை, நம்ம தளபதி சிஎம் ஆயிட்டாரு. இப்போ அவரு படம் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன் தான் வரப்போகுது. அந்த படமே எலெக்ஷனுக்காக எடுத்தது தான். இவங்க வந்து அந்த படத்தை முடக்கினா அவர் தோத்துருவார், அந்த படத்தை விட்டா அவர் அதுல இருக்க பாயிண்ட்ஸை வச்சு அவர் வந்து மக்கள் மனசு மாதிரி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அந்த படமே இப்போ ரிலீஸ் ஆகல. ஆனா இப்போ யாருக்கு ஓட்டு விழுந்தது? நம்ம தளபதிக்கு தான் விழுந்தது. அதனால போயிட்டு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணவங்களெல்லாம் அடிச்சு நொறுக்கப்படும். அதே மாதிரி வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சினிமாக்குள்ளே இருந்து ஒரு சில பேர் பச்சோந்திகள்லாம் வந்து தளபதிக்கு அகேன்ஸ்டாக பேசியிருந்தாங்க. நம்ம பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், சரத்குமாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஓவரா வந்து வார்த்தை விட்டு பேசியிருந்தாங்க. இப்பவுமே பிரகாஷ் ராஜ் ஓவரா வார்த்தை விட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி விட்டவங்க எல்லாருமே ஒரு நாள் தளபதி கால் வந்து விழ தான் போறாங்க. அது நீங்க எல்லாருமே பார்க்க தான் போறீங்க. இதெல்லாம் அரசியல்ல சாதாரணம். இன்னைக்கு நம்ம முன்னாடி இப்படி பேசுறவன் அடுத்த நாள் வந்து காலில் விழ தான் செய்வோம். அதெல்லாம் கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம கிட்ட பவர் இருக்கும்போது எல்லாருமே நம்ம கிட்ட தான் வருவாங்க. அவங்க எல்லாம் நார்மல் 200 யூபிஸ் தான். இவங்க என்னைக்கு மாற போறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் ஸ்டாலின் நேற்று வந்து அவர் வந்து அந்த அண்ணா காலத்துல வந்து போகும்போது ஒரு மாதிரி அழுது கண்கலங்கு போனாரு. கொஞ்சம் பார்க்க மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இன்னும் நம்ம எதிரியா இருந்தாலும் இவங்களா இருந்தாலும் யாரும் நமக்கு எதிரி கிடையாது. பட் அவங்க பண்ண ஆட்சி சரியில்லைன்னு தான் நம்ம ஆட்சிக்கு வந்து சாரி நம்ம அரசியலுக்கு தான் நம்ம ஆட்சி அமைச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தால் அவர் பண்றது பார்க்கும். அது மாதிரி இவர் சீமான் பேசினதும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு அந்த ஒரு விஷயத்த அந்த பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். இதுக்கு முன்னாடி ஓப்பனா நான் இந்த டிவிகே கட்சியில இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி நான் இருக்கும்போது வேற எந்த கட்சியிலும் நான் இல்லை. பட் நான் ஓட் போட்டது வந்து பாத்தீங்கன்னா 2 வாட்டி நான் என்டிகேக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். அவங்களோட அந்த ஒரு ஐடியாலஜி, அவரோட ஐடியாலஜிலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த டைம்ல. பட் அவங்க கூட இருக்க தொண்டர்களும் அவங்க கட்சியில் இருக்க நிர்வாகிகள் ஒரு சில பேர் சரி கிடையாது. அவர் மெயினாக என்னைக்கு அந்த சாட்டை துரமுருகன் கூட இருக்க அவரை அடிச்சு பத்தி வெளியே விடுறாரோ அவர் கட்சி கண்டிப்பா விளங்கும். நல்லபடியா இன்னும் அடுத்த எலெக்ஷன்ல இன்னும் கண்டிப்பா நல்லா சூப்பரா வருவாங்க இதுக்கு முன்னாடி விட்டதோட. பட் ஆனால் அவர் அழுத பார்க்கும்போது எனக்கே மனசு கஷ்டமா இருக்கும். ரொம்ப அழுது பேசுறாரு. அவர் கூட இந்த மாதிரி ஆளுங்களை அவர் கூட வச்சுட்டு ஏன் இருக்காருன்னு தெரியல. அவர் இத்தனைக்கு சீனியர் ஆளு, வயசானவர், அவருக்கு யாராவது கைட் பண்ணணும்னு கூட இருக்கவங்க. அதுவுமே அந்த கட்சியுமே நான் நல்லா வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நம்ம போறதுக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும். இது வந்து தளபதி வந்து சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரையுமே தாழ்த்தியோ இல்லை அடிச்சியோ பேசக்கூடாது அரசியல்ல. நம்ம பண்ற அரசியல் நல்ல அரசியலா இருக்கும். எங்கேயும் அந்த கெட்ட வார்த்தை இந்த மாதிரிலாம் வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பார்ட்டியில இப்போ ஜெயிச்ச எல்லா எம்எல்ஏஸும் நல்லா படிச்சவங்க, டாக்டர்ஸ், டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி வாங்கினவங்க. அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு அரசியல நல்ல படிச்சவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு அரசியல தான் பிஹேவ் பண்ணுவாங்க. இது நிறைய பேர் சொல்லலாம் எங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான். இனிமே பாருங்க எங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நாங்கள் என்ன பண்றோன்றத கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. மெயினா இன்டெலெக்சுவல் பீப்புள்ஸ் இவங்க மைண்ட் செட் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து அரசியல்வாதிகள் இருந்தா பரவாயில்ல, அந்த இண்டஸ்ட்ரியலா போஸ்ட் போடுற யாருமே அரசியல் கிடையாது. அதுதான் ஹைலைட். ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்க, உங்களுக்கு என்னடா பண்ணாரு, நீங்க அவர் ஹிஸ்டரி எடுத்து பாருங்கடா. இதுக்கு முன்னாடி போன ஆட்சியில் நடந்த இந்த ரேப்பு, கொலை இந்த மாதிரியான இந்த 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 ஜாதி வெறி தாக்குதல், போதைப் பொருள் கலாச்சாரம், இதுக்கெல்லாம் வந்து அப்ப சப்போர்ட் பண்ணாத ஒரு இன்டெலெக்சுவல் பீப்புள் இப்போ டிவிகே ஜெயிச்சதுக்கு அப்புறம் டிஎம்கே தோக்கடிச்சிங்களா தமிழ்நாட்டு மக்களை சாபா விட்டு இந்த இன்டெலெக்சுவல் பீப்புள் போற ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போடுவாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். அதை கண்டுக்காதீங்க. அவங்க கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ண போனா அவங்களுக்கும் நமக்குமான அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் போகும். அது எதுவுமே கண்டுக்காதீங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான இந்த ஒரு எலெக்ஷன் உண்மையில ரொம்ப திருப்திகரமா போய் முடிஞ்சிருக்கு. இந்த இன்னொரு 2 or 3 டேஸ்ல நமக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இன்னும் மிச்சம் அந்த கூட்டணி கட்சிகள் யார் உள்ள வரப்போறாங்க சப்போர்ட் பண்ண அப்படின்ட்டு. தளபதி சிஎம் இந்த 5 வருஷம் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க போறாரு. அவர் பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நேற்று முதல்ல அவங்கள தான் பார்க்க போனாரு. உண்மையில அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த அரசியல் இதுக்குள்ள இருந்து மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ நானும் பண்ண பாக்குறேன். கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தரும் டிவிகே சப்போர்ட்டர்ஸ், பார்ட்டியில இருக்கவங்க, காமன் பீப்புள் எல்லாம் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாமே நீங்க எல்லாமே சொசைட்டில இறங்கி பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம தான் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றணும். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும். கண்டிப்பா தளபதியும் வருவாரு. இவங்க நமக்கு கொடுக்குற ஃபண்டு நிறைய ஃபண்டு தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுல ஒரு 90% ஃபண்டை எடுத்துக்கிட்டு அட்டையை போட்டு 10% ஃபண்டை வச்சு தான் போன கவர்மெண்ட் வந்து இங்கே நமக்கு எல்லாம் சர்வ் பண்ணாங்க. பட் நமக்கு வர கவர்மெண்ட் காசை மொத்தமாக நம்ம மக்களுக்கு செலவு பண்ணால் எந்த மாதிரி செலவு பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வரலான்றதுக்கு தளபதி ஒரு எக்ஸாம்பிளாக இனிமேல் இருக்க போறாரு. அதை வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சி. எனக்கு இப்போ நான் தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப பாராட்ட விரும்புகிறேன். கண்டிப்பாக நான் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்னமோ நினைச்சிருந்தேன் தமிழ்நாட்டு மக்கள். இதுக்கு முன்னாடி போன எலெக்ஷன்லாம் இப்போ நீங்கள் ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, ஒரு சரியான ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இவர் தான் அடுத்த ஒரு 25-30 வருஷத்துக்கு இங்கே சிஎம் இருப்பார். இந்த ஆட்சி நல்ல ஆட்சி அவர் கொடுத்துட்டாருன்னா அவர் மக்கள் பிடிச்சிப்பாங்க, விட மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் யாரு மேலேயும் அவங்க ஈஸியாக பாசம் வைக்க மாட்டாங்க. பட் வச்சா திரும்பி அவங்க அந்த பாசத்தை எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சிருக்கு.
கண்டிப்பாக இது இன்னுமே நல்லபடியாக தொடரும். கண்டிப்பாக நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். இங்கே நம்ம தாவேக்கா நண்பர்கள் ப்ளஸ் எல்லா காமன் பீப்புளாக இருக்கட்டும், தாவேக்கா நண்பர்கள் மெயினாக எல்லாரும் போயிட்டு ரொம்ப நல்ல ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து இந்த நல்ல ஒரு அரசியலில் கொடுங்க. இங்கே இருக்க ஒவ்வொரு தொகுதியிலும் உங்கள் தொகுதியில் கொடுங்க. நல்லா மெச்சூர்டாக எல்லாருமே பிஹேவ் பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டு போங்க. நம்மளும் அந்தளவுக்கு ரொம்ப மெச்சூர்டான ஒரு அரசியல் தான் கொண்டு போக போகிறோம். ஸோ தளபதி பேரை காப்பாற்ற நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். அவரும் நிறையா நல்ல விஷயங்களை கொண்டு வர போகிற ஸ்கீம்ஸ் இன்னும் அப்கமிங் டேஸில் நிறைய ஸ்கீம்ஸ் பார்ப்பீங்க. இனிமேல் என்கிட்ட நிறைய அரசியல் வீடியோஸ் வரும். கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயங்களை நான் ஆக்சுவலாக வர அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் நான் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சி ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெற்றி நம்மதே சொல்லும் போது இப்போ வெற்றி நமது ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து என்ன நடக்குது, அடுத்து வர இந்த அரசியல் இதில் பார்க்கலாம். நம்ம அடுத்த 5 வருஷம் நமக்கு ஒரு நல்ல ஆட்சி அந்த தமிழ்நாட்டுக்கு அமையும். தமிழ்நாட்டுக்கு ஒரு புது தமிழ்நாடு உருவாயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இது வந்து உண்மையிலே இது வந்து எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருந்தது. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா ரொம்ப எமோஷனலாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு நல்ல தமிழ்நாடு உருவாயிருக்கு அப்படின்னு தான் நான் நம்புறேன். என்ன நடக்குதுன்றது அடுத்து வர கட்டங்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.